இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு 20 லட்சம் வரை பேரம் பேசி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர் பணியிடங்களுக்கான தேர்வு தற்போது அகில இந்திய தேர்வாக நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் தேர்வு மையம் அமைக்கப்படாமல் வட மாநிலங்களில் மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. மத்தியில் ஆளும் மோடி அரசு வேலை வாய்ப்பில் மக்களை துன்புறுத்தும் பழிவாங்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளது. புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு எந்தவித நுழைவுத் தேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளனர். இதில் வெளிப்படைத்தன்மை இருக்காது. மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் செவிலியர் பணியிடங்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பேரம் பேசுகிறார்கள். எனவே இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் தேர்வு முறையை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றம் செல்வோம் என்று கூறியிருந்தார்.